ஆண்டவர் சிறப்பாக நம்மை அற்புதமாக நிறைய காரியங்களில் அற்புதமாக நடத்தி வந்தார். ஆண்டவரை நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாம் கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் கடந்த வாரம் முழுதும் அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் தேவரீர் அப்பா குழப்பமான சூழ்நிலைகள் நிறைய வந்தது. ஆனாலும் தேவரீர் எல்லா குழப்பங்களையும் மீது ஒரு தெளிவை கொடுத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா நீங்கள் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. தேவரீர் கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆவியானவரே எங்களை விட்டு விடாதீங்க அப்பா. தேவரீர் எங்களை கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே எங்களை வழிநடத்தி பலப்படுத்தும். இதோ இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவர். உங்களுடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. தேவரி வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து சேர நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மை காத்து வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லா காலகட்டத்திலையும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராக இருக்க, அதால் நன்றி உள்ள இருதயத்துடன் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். Hallelujah, praise God, Jesus Lord. Hallelujah, praise the Lord. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எழுந்து நிற்போம். Hallelujah, praise the Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Oh Jesus Lord, hallelujah. அப்பா, அந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அப்பா இதோ இந்த கடைசி வாரத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர், எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் அப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவரீர் அப்பா, நீர் உம்முடைய வலது கரம் எங்களை தாங்கி நடத்துகிறது, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அப்பா நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கவும் அப்பா தேவரீர், குழப்பமாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவை நீர் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. நாங்கள் பலவீனமாய் விழுந்தாலும் அப்பா உம்முடைய பலத்தினால் எங்களை தாங்கி பிடிக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரிபாதா சந்தர கபரே. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை ஹல்லேலூயா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் கானான் தேசத்திற்கு ஒரு திருமணத்திற்கு போகும் பொழுது அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஆண்டவருடைய முதலாவது அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லாதவன், ஒரு தண்ணீரை போல
எதற்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. நான் விழுந்து விடுகிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. எதற்கு நான் பாத்திரமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த 6 கற்சாடைகள் தண்ணீருக்காக இருந்த கற்சாடைகளை ஆண்டவர் திராட்சை ரசத்தை கொடுப்பதற்காக எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒருவேளை எளிமையான சாதாரண வாழ்க்கையாய் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், எப்போ ஆண்டவருக்கு தேவைப்படுகிறதோ, நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் இல்லை, எப்போ ஆண்டவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது கற்சாடிகளாக இருக்கும் உங்களை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் மாற்ற முடியாத ஒன்றும் கிடையாது. கர்த்தரால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வழிந்து ஓடும். ஹல்லேலூயா. பல பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பல பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திராட்சை ரசமாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வார். உங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது நாம் அதை அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தும் பொழுது நாம் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விசேஷித்த விதமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. முன் குறிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட நபர்களை உங்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. God changes the ordinary into extraordinary. Hallelujah. Hallelujah. சாதாரண தண்ணீராய் இருந்த காரியங்களை திராட்சரசமாக மாற்றி மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போராட்டம், பிரச்சனைகள், கர்த்தருக்காக நிற்கும் பொழுது நிறைய காரியங்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி காரியங்களில் சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேன் என்று நீங்கள் உணரலாம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு நிறைய காரியம் சூழ்நிலையை கொண்டு வந்து நம்மை வீழ்த்துவதற்கு நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். பாருங்க, தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு அடிமையாக பாபிலோனுக்கு போகிறான். அந்த இடத்தில் ஹல்லேலூயா தானியேலை அவன் செய்த சரியான காரியத்தை, கர்த்தருக்கு பயந்து அவன் முழங்காலிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை கூட இருந்த ஜனங்கள் காட்டி கொடுத்து அவனை சிங்க கெபியில் போட ஆண்டவர் ஒரு போராட்டமான சூழ்நிலையை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தானியேல் சிங்க கெபியாய் இருந்தாலும் சூழை நெருப்பாய் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவர் பக்கமாக நின்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டினார். அதை தான் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்க கேபியில் நான் விழுந்தேன்,
அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துணியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தூய சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் தூய சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதமாய் என்னை அதிசயமாய் நடத்துவார். அற்புதமாக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்பாய் இருந்தாலும் அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தின் பாடல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ என்று பாடும்பொழுது அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த சூழ்நிலை வருது என்றாலே நாம் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது புலம்பி தீர்த்து கவலைகளை கொட்டி பாரமாக இருந்து டிப்ரெஷன்ல போய் பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வரும், சிங்கக்கேபி போல சூழ்நிலைகள் வரும் நம் வாழ்க்கையில. நீ கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஏனென்றால் நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் ஒளியாய் இருக்கிறாய்.
இருட்டில் நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசம் ஒரு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பிசாசானவன் என்றைக்குமே he targets the people who stand up for God. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக யாரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ, கர்த்தருக்காக யாரெல்லாம் பிரகாசமாய் ஜொலிக்கிறார்களோ, என்றைக்குமே பிசாசானவன் அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் கொடுத்து கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஏன் இந்த பிரச்சனைகள் என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா. அன்றைக்கு ராஜ்யத்தில் எல்லாருமே ஆவலாய் இருந்தார்கள். ஒழிந்தான் தானியேல் என்று நினைத்தார்கள். எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் இருந்து தானியேலை சிங்க கெபியில் போட்டுவிட்டார்கள். இதுமேல் தானியேல் கிடையாது என்று நினைத்தான். ராஜாவோ தானியேலுக்கு என்ன நடக்கும் என்று பதட்டமாய், ஆனால் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் போய் காலையில போய் கேட்கிறான், தானியேல் நீ இருக்கிறியா? உன் கர்த்தர் உன்னை காப்பாற்றினாரா? ஹல்லேலூயா. பாருங்க, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ராஜ்யத்தில் இருந்த யாருக்கும் இந்த சூழ்நிலை இல்லை, ஆனால் தானியேலுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், இந்த குடும்பத்தில் எனக்கு மட்டும்தான் இந்த சூழ்நிலை இருக்கு, இந்த சமுதாயத்தில் நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கலாம். அல்ல, கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். சிங்க கெபி போல சூழ்நிலைகள் வரும். சூரிய நெருப்பாக இருக்கும் சூழ்நிலைகள் வரும். நிச்சயமாக அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. you look up to God. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டுவார். ஹல்லேலூயா. கர்ஜிக்கும் சிங்கங்களாய் இருக்கும் எந்த ஒரு சிங்கமாய் இருந்தாலும், பண பிரச்சனை, போராட்டங்கள், எந்த ஒரு பலவீனங்கள், வியாதிகள், எந்த ஒரு டெம்டேஷன், எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் அந்த சிங்கங்களின் வாயை கட்டுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரை நோக்கி பாருங்கள். look up to God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் அப்பா கர்த்தாவே, போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மத்தியிலும் எங்களை நடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ ரபதரம சந்தர கபரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. give glory to God. ஆண்டவரை துதியுங்கள், 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 துதித்து பாடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாடுங்கள். எனக்கு பிரச்சனைகள், போராட்டமா, ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு சோதனைகளா, ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு பலவீனமா, ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு என்னால் பணப்பிரச்சனைகள் வருகிறதா, நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு வியாதியா இருக்கிறேன், நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நான் விழுந்து விடுகிறேனா, நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். எல்லா சூழ்நிலையிலும் சங்கிலிகளும் எல்லா பாண்டேஜஸையும் ஆண்டவர் உடைப்பார். he will break all bondages. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சிறந்தவர், பரிசுத்தர், வல்லமையுள்ளவர், அற்புதங்களை செய்பவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் படைத்தவரே, நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை நன்றி சொல்லுங்கள், கர்த்தரை துதியுங்கள். துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கை மாறும். துதிக்க துதிக்க பிசாசின் கோட்டைகள் உடைகிறது. ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்கள் உடைகிறது. பிசாசின் கோட்டைகள், பிசாசு கட்டி வைத்திருக்கும் மதில் செவர்கள் உடைகிறது. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஆண்டவரை துதியுங்கள், என்னாலும் துதியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாவுகளும் அவரை துதிக்கட்டும் என்று வேதத்தில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும் என்று ஆண்டவருக்கு முன்பதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வெற்றியின் வாழ்க்கையாக மாற்றி தர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. God should be your life. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதன் போலவே உயிராக ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனாக ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்க வேண்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதை தாண்டி, அதை தாண்டி இயேசுவை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. I love Jesus Christ. அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் என்ற பாசம், என்ற நேசம், என்ற அன்பு உங்களுக்குள்ளே பொங்கி வழிய ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு உனக்கு இருக்கா, உங்ககிட்ட இருக்கா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நோக்கி ஓடினான், ஆண்டவர் பாதத்தில் இருந்தான். அந்த அன்பு, ஹல்லேலூயா, கர்த்தருக்கான அன்பு, கர்த்தருக்கான தாகம், the thirst for God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரே நம் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் பைருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கலம் அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமானு கொள்ளே ஓடி சுகமாயிருப்பானே ராஜா. நீதிமானு மக்கொள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உயிரும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் உயிரான இயேசு உயிரோடு கலந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கலந்திருக்கிறாரா? நம் வாழ்கிற வாழ்க்கை, தினந்தோறும் வாழ்கிற வாழ்க்கையில கலந்திருக்கிறாரா? நல்லா எண்ணி பாருங்க. நம் அன்றாட வாழும் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு கலந்திருக்கிறாரா? இருக்கும் 24 மணி நேரங்களில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எண்ணி பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு அரை மணி நேரமா, ஒரு மணி நேரமா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் பாருங்க. ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் நான் ஆண்டவரோட இருப்பேன், என்னோட கலந்திருப்பார்.
ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுதோ பைபிள் படிக்கும் பொழுதோ அதோடு சரி. அதற்கு அப்புறமாக எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. நான் டிவி பார்ப்பேன், நான் மொபைலை பார்ப்பேன், நான் கதை பேசுவேன், நான் என் வேலையே செய்வேன், நான் சாப்பிடுவேன், ஓடுவேன், ஓடியாருவேன், ஷாப்பிங் போவேன், எல்லாம் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன், என் குடும்பத்திற்காக ஓடுவேன், எதை வேண்டாலும் செய்வேன். ஆண்டவருக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி விட்டேன். 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம். அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆண்டவரோடு நான் கலந்து உருவாடி பேசுவேன். அதற்கப்புறம் கிடையாது என்பதுதான் நம் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எப்பொழுதும் நம்மோடு பேசும்படியாக, உரையாடும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயிரான இயேசு உங்கள் உயிரோடு கலந்திருக்கிறாரா ஆண்டவர்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கலந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தடுக்க கூடாது. உலகம் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு இடம் கிடையாது. ஒரு பெர்மனன்ட் இடம் இந்த உலகம் கிடையாது. ஒரு நித்தியமான இடம் இந்த உலகம் கிடையாது. ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அதில் நாம் எல்லாம் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் நிரந்தரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறார். பரலோகத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நிரந்தரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஓ ரிபதா சந்தர கபரி கரதுர மரபதா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள் ஆவியோடும் உண்மையோடும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. துதியுங்கள். பரிசுத்த ஆவியால் நிறைந்து துதியுங்கள். ஹல்லேலூயா. ரபதரம சந்தர கபரி கரதுரப. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. முன்குறித்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். முன்குறித்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார். உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருவரே வாக்கு மாறாத ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ள ஆண்டவரே, இரட்சகரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்பு இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவாரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பனின் வீட்டு கொண்டு சேர்த்திடுவார், தகப்பனில் வீட்டு கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவாரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கர்த்தரை நம்புவீர்களா இறுதி வரை? கர்த்தரை நீங்கள் நம்புவீர்களா இறுதி வரை? கடைசி மூச்சு இருக்கும் வரை கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவர் கடைசி நாம் மூச்சு இருக்கும் வரை நான் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. என் வாழ்நாள் முழுதும் கர்த்தரை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். கர்த்தரே விசுவாசியுங்கள், கர்த்தரே விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்கள் குடும்பத்தை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தில் நடங்கள். கர்த்தர் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், விடுதலை கொடுப்பார், பலவீனங்களை நீக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் பலனாய் இருப்பார். கர்த்தரே நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.
நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்பா தேவரே, இருந்த ஆராதனை வேலை முழுதுமாக கர்த்தாவே எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரே, சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை விட்டு விலகுவதாக. ஆண்டவருடைய சரீரமா, ஆண்டவருடைய ஆலயமாய் இருக்கும் சரீரத்தை விட்டு எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் விலகுவதாக. mighty name of Jesus Christ. Hallelujah. உனக்கு அதிகாரம் கிடையாது. பலவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது. சுகவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தில் நீ எழுந்து நட. ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தில் நீ எழுந்து நட. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசித்து நீ கர்த்தரை பிடித்துக் கொண்டால் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா அற்புதங்களையும், எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நாங்கள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இந்த 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 ஆராதனை முழுதும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாங்க. அடையனை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே தேவரே என்னெடுத்து பயன்படுத்துங்க. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஆராதனைக்கு உங்களெல்லாம் வந்து வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் எனக்குள்ளே மகிழ்கிறார், அவர் அன்பினாலே எனக்குள்ளே மகிழ்கிறார். God will rejoice in love. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை பார்த்தோம் என்றால் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். பாருங்க, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் பெயரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுதான் ஆண்டவர் நம் மீது காட்டும் அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய பெயரை சொல்வதற்கே நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும். நம்மை பற்றி பெருமையாய் சொல்வதற்கே நிறைய பேருக்கு கூச்சமாக இருக்கும். நம்மை பற்றி வெளியே சொல்வதற்கு யோசிப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்குள்ளே மகிழ்கிறேன், நான் உனக்குள்ளே நான் களி கூறுகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். பாருங்க, நாம் இந்த கடைசி வாரத்தில் இந்த செப்பனியா புத்தகத்தில் இருக்கும் வசனங்களை பார்த்து இந்த புத்தகத்தை நாம் அதில் இருக்கும் ஆண்டவர் கொடுக்கும் நமக்கு வார்த்தையை பார்த்து நாம் இந்த மாதத்தில் இந்த புத்தகத்தை நாம் முடிக்கப் போகிறோம். பாருங்க, 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செப்பனியா ஒரு தீர்க்கதரிசி, ரைட்? பாருங்க, 1ஆம் வசனம் படிங்க. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய
ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அது தீர்க்கதரிசியான செப்பனியா பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா உடைய வம்சத்தில் எசேக்கியாவுடைய ராஜா எசேக்கியாவுடைய வம்சத்தில் வருகிறவர். அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியா ஒரு ராஜா, மிக சிறந்த ராஜாவாய் இருந்தார். ரைட். எசேக்கியா ராஜாவுடைய வம்சத்தில் வந்தவர். ஒரு ராயல் பர்த், அதாவது அரண்மனையில் இருக்க வேண்டிய ஒரு நபர். ரைட். ஒரு ராயல் பர்த்தராக அரண்மனையில் இருக்க வேண்டிய நபர் செப்பனியா. ஆனால் ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசனக்காக, ஒரு தீர்க்கதரிசியாக, நாட்டை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அழைப்பு இதிலிருந்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இதற்கு முன்பதாக புத்தகங்களில் பார்க்கும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவனை அழைக்கிறார், ஒரு விவசாயியை அழைக்கிறார். சரி, இப்படி ஒரு எளிமையான மக்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார் என்றால், ராஜ வம்சத்தில் வந்திருக்கும் ஒரு ஒரு மகனை, செப்பனியா என்ற மகனை அவர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசனமாக, ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அழைப்பு என்பது நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்து அல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அவர் முன்குறித்த நபர்களை அந்த நேரத்திற்காக அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, அது உலகத்தின் பார்வையில் தான் என்றாலும் கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான நபரை அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த செப்பனியாவை கூப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு ராஜ பரம்பரையில் வந்தவர். ஆனாலும் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பபடியாக ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவருடைய அழைப்பு எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். அதில் நம்ம ஒரு பிறப்போ, நாம் இருக்கிறதோ, நம்ம வளர்ப்போ, இல்லை நாம் செய்கிற காரியமோ முக்கியம் அல்ல. ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை. நான் இங்கே பிறந்தேன், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பாரா, நான் இப்படி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா, இது இல்லை. ஆண்டவருடைய கண்ணோட்டம், ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. ஆண்டவர் சூழ்நிலைக்கேற்றபடி யாரை கொண்டு வந்து அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கிறாரோ, சிந்திக்கிறாரோ, அதன்படி யாரை வேண்டுமானாலும் அவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது செப்பனியா புத்தகத்தில் ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக தான் இந்த புத்தகம் முழுதுமாக பார்த்தீங்கன்னா இந்த எச்சரிக்கையின் செய்தியாக தான் இருக்கிறது. யூதாக்கு எதிராகவோ, அம்மோனியருக்கு எதிராக, மோபாபுக்கு எதிராக, பெலிஸ்தியருக்கு எதிராக, அசிரியர்களுக்கு எதிராக, குஷ் பட்டணத்துக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக என்று ஆண்டவர் எச்சரிக்கையின் சத்தமாக செப்பனியாவை எடுத்து பயன்படுத்துகிறார். 4ஆம் வசனத்தை படிங்கள். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகளின் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் வீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோட கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் மேலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் சங்காரம் செய்வேன் என்கிறார். யாரை முதலாவது செய்கிறேன் என்கிறார் என்றால் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு பதிலாக ஒரு விக்கிரகத்தை வைத்து நீ வழிபாடு செய்கிறாய் என்றால் அதை நான் நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்கிறார் ஆண்டவர்.
பாருங்க, இன்றைக்கு காலகட்டத்தில் நம்மலாம் நிறைய நம்மளுடைய செய்திகள் எல்லாம் யூடியூப்லலாம் போகுது, டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது. ரைட்டா? அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பேசும்பொழுது பார்த்து பேசணும். ரைட்டா? நீங்கள் பேசும்பொழுது சரியான வார்த்தைகளை பேசணும், தவறாக பேசிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு. ரைட்டா? விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்பது கர்த்தருடைய வார்த்தை. இது எப்படி மாற்றி சொல்வது? மாற்றி சொல்லவே முடியாது. கரெக்டாக மாற்றி சொல்லவே முடியாது. இந்த வார்த்தையை நாம் மாற்றி சொல்கிறோம் என்றால் வேத சத்தியத்துக்கு புறம்பாக நாம் ஒரு சத்தியத்தை சொல்கிறோம். இதை மாற்றி சொல்லவே முடியாது. ஆண்டவர் விக்கிரகங்களை எதிர்க்கிறார், விக்கிர வழிபாட்டை எதிர்க்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளாமல் அவருக்கு பதிலாக எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாய் வைத்திருந்தாலும் ஆண்டவர் வெறுக்கிறார். உங்கள் வேலையாய் இருக்கலாம், உங்கள் குடும்பமாய் இருக்கலாம், உங்கள் பணமாய் இருக்கலாம், உங்கள் கரியர் எதிர்காலமாய் இருக்கலாம். எது வேணாலும் விக்கிரகமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும். விக்கிரகம் என்றது என்ன? விக்கிரகம் என்பது கர்த்தருடைய இடத்தில் ஒரு பொருளை முக்கியம் என்று வைப்பது தான் விக்கிரகம். கரெக்டா இல்லையா? அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாய் இருப்பது நிறைய காரியங்களுக்கு. ஒரு மொபைல் கூட விக்கிரகமாய் மாறிவிடலாம். ஏனென்றால் எப்போதும் மொபைலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மொபைலை விக்கிரகமாய் மாற்றி விட்டார்கள். கர்த்தர் இருக்கும் இடத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உங்கள் கையில் இருக்கும் மொபைலே ஒரு விக்கிரகமாய் மாறிவிட்டது. இப்பொழுதெல்லாம் விக்கிரகம் என்றால் ஒரு சிலையை நினைக்கிறார்கள். அதை கடந்து வந்துவிட்டோம். இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கும் விக்கிரகங்கள் டிவியாக இருக்கிறது, மொபைலாக இருக்கிறது. நிறைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்களில் நாம் விக்கிரகங்களாக நம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா! நம் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளே, பேர பிள்ளைகளே, நம்மை இந்த விக்கிரகங்களிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் விக்கிரகங்களை நான் வெறுக்கிறேன், அதற்கு எதிர்த்து நிற்பேன் என்கிறார். ஹல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பதிலாக நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ணாலும், எதை வைத்தாலும் அது ஒரு விக்கிரகம். ஹல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் இந்த வசனங்களில் படிக்கும் பொழுதே இந்த 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. வீடுகளின் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும், வீடுகள் மேல் வானசேனை, அதாவது படைத்த உருவாக்கின கர்த்தர் உருவாக்கின சூரியனோ சந்திரனோ மற்ற நட்சத்திரங்களோ அதை வணங்குவதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா! படைப்புகளை வணங்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில், கடவுள் என்று இருக்கும் இடத்தில் நீ போய் படைத்த ஒரு காரியத்தை, உருவாக்கின ஒரு காரியத்தை, சிருஷ்டித்த ஒரு காரியத்தை நீ அந்த இடத்தில் வைக்க கூடாது என்கிறார். ஹல்லேலூயா! படிங்க மேல. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் மேலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும், கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணு. பாருங்க, 3 காரியங்கள் அந்த இடத்தில் இருக்குது. ஒன்று, டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை மனதுடையவர்களாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா! கர்த்தர் என்ன சொல்றாரு? இரட்டை மனதுடையவர்களாய் இருக்கிறவர்கள். 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, those who turn back from following God, கர்த்தரை சேவிக்காமல் பின் வாங்குகிறவர்கள், கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்கள், பேக் ஸ்லைடர்ஸ், பின் வாங்குகிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று போட்டிருக்கிறார். பாருங்க, இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது செப்பனியா வைத்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே பின் வாங்காதே. களைப்பை மேல் கையை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. எவ்வளவு போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா! நீ கிறிஸ்தவன் என்று நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், நான் நியூஸில் முந்தா நேற்று கூட பார்த்துருந்தேன். ஒரு 10 பேருக்கு மேலே, ரைட்டா, ஒரு 10-15 பேருக்கு மேலே கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் மறுபடியும் கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு அவர்கள் மார்க்கத்துக்கே சென்று விட்டார்கள். இது செய்தி வந்தது நான் பார்த்தேன். நான்
அதை பார்த்து நான் வருத்தப்படவில்லை. நிறைய பேர் இருந்தால் ஐயோ என்ன எப்படி ஆயிடுச்சு எப்படி பண்ணிடுச்சு, யார் மேலே இது தவறு என்று கேட்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், தவறு யார் மேல் என்றால் அவர்களை கர்த்தருக்குள் வழி நடத்தின ஒரு ஊழியக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேல் தான் தவறு இருக்கிறது. ஏனென்றால் இது கிடைக்கும் கிறிஸ்துவத்தில், இது கிடைக்கும் கிறிஸ்துவத்தில், அது கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் சந்தோஷமாய் இருக்கலாம், போராட்டம் கிடையாது, கர்த்தர் எல்லாம் தருவார், எல்லாம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இந்த செய்திகளே சொல்லி 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 ஜனங்களை கொண்டு வருவதால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்பொழுது, நம் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்பொழுது எங்கே ஆண்டவர் என்ற கேள்வி நமக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்மளாம் சபையில் என்ன சொல்கிறோம், போராட்டம் உண்டுன்னு சொல்கிறோம். நீ கிறிஸ்துவனாய் இருந்தால் முதலாவது நீதான் டார்கெட், ரைட்டா? பிசாசானவன் தன்னுடைய அம்புகளை ஏன் வீணாக ஒருத்தர் மேல் அடிக்க போகிறான்? கரெக்டா இல்லையா? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள் மேலே எதற்கு அம்பை வீச வேண்டும்? ஒரு போர் சேவகன் இருக்கிறான், ஒரு சோல்ஜர் இருக்கிறான்னா அவன் அம்பை வீசும் பொழுது அவனுக்கு எது பயமாக இருக்கிறதோ, அவனுக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ, இவர்களால் நமக்கு ஆபத்து என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மேல்தான் அம்பை வீசுவான். பிசாசானவன் அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். கரெக்டா இல்லையா? நமக்கு போராட்டம் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் சரியான ட்ராக்ல தான் போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. போராட்டம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா தவறான வழியில் அகல பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களே தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக பார்ட்டி செய்து கொண்டு ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே காலத்தை கடந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் தவறான அகல பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த வேதத்தில் இருக்கும் எல்லா ஊழியக்காரர்களும் கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி நின்று போராட்டம் பிரச்சனை மூலமாக தான் எழும்பி மேலே பிரகாசித்தார்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், மோசே எடுத்துக்கொள்ளுங்கள், பிலிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் போராட்டம் உள்ள வாழ்க்கையை நடந்தார்கள். ஏன் போராட்டம்? அவர்களுக்கு தெரியும், போராட்டம் கிறிஸ்துவனால் அல்ல, அந்த போராட்டம் பிசாசு கொடுக்கிறான். ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாக இருப்பதால் இதெல்லாம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதனால் உங்களை சுற்றி போராட்டம் பிரச்சனைகள், உங்களை சுற்றி நிறைய டெம்டேஷனோ எந்த காரியம் வந்தாலும் அதற்கு காரணம் ஏன் நீங்கள் டார்கெட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை, நீங்கள் கர்த்தரின் பிள்ளை. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏங்க எங்கள் வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்கிறது, ஒருவேளை கர்த்தரை எங்களை விட்டு விலகி விட்டாரா என்று கேட்பார்கள். நான் சொல்வது இதான், போதகர்கள் வந்து கேட்பார்கள், கர்த்தர் எங்களை விட்டு ஒரே குழப்பமாக இருக்க, குழப்பமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று. நான் சொல்வது இதுதான் சரி, நீங்கள் போவது தான் சரியான வழி. ஏனென்றால் குழப்பமான வழியில் தான் கர்த்தரை தேடுவோம், போராட்டமான வழியில் தான் கர்த்தரை கரத்தை பிடித்து கொள்வோம். ஜாலியாக இருக்கும் வழி, சுதந்திரமாக இருக்கும் வழி, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வழியில் கர்த்தர் அவசியமே கிடையாது. ஆண்டவரை தேடவே மாட்டோம் நம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நம்ம நிமிஷப்போம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபைக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும்னு சொல்லி அனுப்புறதுக்காக போதகரை அவங்கள வந்து வச்சுருக்கோம். யோசிப்பீங்க தானே? எல்லோரும் கேட்பாங்க, ரைட்டா? காலையில் ஞாயிற்றுக்கிழமை நாங்களே நிறைய கஷ்டம் போராட்டத்தில் வந்து நின்று உட்காந்தா கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை காப்பாற்றுவார் என்ற சத்தியத்தை, நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நல்லா தட்டி கொடுக்கிறார், இந்த மாதிரி சத்தியத்தை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு போராட்டம் பிரச்சனைன்னு சொன்னால் எங்கே போவோன்னு கேட்குறாங்க. வேத சத்தியத்தை தவறாக புரட்டி போட்டு சொல்வதால் ஆஹா இங்கே நிம்மதி கிடைக்கிறது, ஆஹா இங்கே சந்தோஷம் இருக்கிறது என்று
கிறிஸ்துவத்தில் போனால் எல்லாம் கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டு ஜனங்கள் தவறாக ஓடி வந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ நிற்கும் பொழுது உனக்கு போராட்டம், பிரச்சனைகள் இருக்கும், ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும் என்ற சத்தியம் வேதம் முழுதும் இருக்கிறது. இதை யாரும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லிட்டா சபைக்கு ஆள் வராதுன்னு யோசிக்கிறாங்க, ரைட்டா? ஆனால் வேத சத்தியத்தை மாறாக சொல்லி இந்த ஜனங்களை எல்லாம் நம்ம நரகத்திற்கு நேராகவும் அகல பாதையிலும் நடக்க வைக்குது தவறல்லவா? அதனால இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெளிவா, இரட்டை மனதுள்ளவர்கள், டபுள் ஸ்டாண்டர்ட், பேக் ஸ்லைடர்ஸ், பின் வாங்குவார்கள், இவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் அவர்களை எல்லாம் தண்டிப்பேன், அவர்களை எல்லாம் நான் விசாரிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கு நமக்கு அழைப்பு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் சூழ்நிலைகளை வைத்து அதை கணக்கிடாதீர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அது உண்மைதான். ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்க கூடாது. 7ஆம் வசனம் படிங்க. அதே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு பலியை, சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் ஒரு பலியை உருவாக்கி இருக்கிறார். அந்த நேரத்தையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் என்று செப்பனியாக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொன்னார். அந்த பலிதான் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, போராட்டமான சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு ஒரு தீர்வை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் ஓடிக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு தீர்வை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். அதுதான் இந்த 7ஆம் வசனத்தில் நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது, ஜெபம் இல்லாத வாழ்க்கை இருக்கக்கூடாது. ப்ரேயர்லெஸ் லைஃப் இஸ் மீனிங்லெஸ். ஜெபம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போராட்டம் மத்தியில் உங்களுக்கு ஒரு தீர்வை நான் வைத்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒரே பேரான குமாரன். அவர் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமப்பதற்காக பலியாக சிலுவையில் கொடுக்கப்படுகிறார் என்று. ஹல்லேலூயா. வேத சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று. செப்பனியாவுக்கு அப்பொழுதே ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் தெளிவாக செப்பனியாவுக்கு சொல்கிறார். காத்திரு, உனக்காக ஒரு விடுதலை இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு காத்திருந்து ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டுன்னு இருக்காங்க. காத்திருப்பது என்பதை இப்போ பாருங்க, செப்பனியா வந்து ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் செப்பனியா இருப்பதற்கும் 400 ஆண்டுகள் நடுவில் இருக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து வைத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இந்த காரியத்தை பார்ப்பதற்காக செப்பனியா உயிரோடு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? இந்த தேசம், என் ஜனங்கள் காத்திருங்கள், ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் செய்வேன் என்று வைத்திருக்கிறேன் என்கிறார். அப்போது செய்தி கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் வாரி வாரி கொடுப்பார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பதில் கொடுப்பார். இந்த மாதிரி வசனங்கள், வார்த்தைகளை வைத்து கிறிஸ்துவ ஜனங்களை திசை திருப்புவதால் என்ன நடக்கிறது? காத்திருக்க வேண்டும், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் வேத சத்தியம், இதுதான் உண்மை. கரெக்டா இல்லையா? மோசே காத்திருந்தான், 40 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தான், 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தாங்க. எகிப்தில் இருந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் ஆண்டவர் அழைத்திருக்கலாம் மோசேவை. அவனுக்கு அப்போ என்ன, வாலிபனாய் இருந்திருப்பான். அவனுக்கு 40 வயசில் வந்து எகிப்திலிருந்து வனாந்திரத்திற்கு வந்த மோசேவை ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் கூப்பிட்டு இருந்தால் நல்ல வாலிபன், ஒரு 40 வயது 45 வயதில் சுறுசுறுப்பாக இருந்திருப்பான்.
அவனை ஆண்டவர் 40 ஆண்டுகள் மீண்டும் வனாந்தரத்தில் வைத்து அவனை ஆடுகளை மேய்த்து அதுக்கப்புறமாக அழைக்கிறார் 80 வயதில். காத்திருப்பது என்பது சும்மா கிடையாது. கட்டாலியா? அந்த 80 வயதில் இருக்கும் மோசேவை எடுத்து 10 லட்சம் பேரை வழிநடத்த ஆண்டவர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நாம் கேட்கலாம், 45 வயதில் ஏன் ஆண்டவரை கூப்பிடக்கூடாது, அட ஒரு 50 வயதில் ஏன் ஆண்டவரை கூப்பிடக்கூடாது நாம் யோசிக்கிறோம். காத்திருப்பதை ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுதுதான் ஆண்டவர் செயல்படுவார், அதுதான் சரியாக இருக்கும் என்று. ஹல்லேலூயா. You have to wait for the timing of God. கர்த்தருடைய டைமிங்காக நம்ம காத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது. நீங்கள் அவசரப்பட்டால் கர்த்தரால் அவர் நினைத்ததை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போய்விடும். அவசரப்படுவி. நான் நிறைய அவசரப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில். என்னுடைய அவசரத்தினால் நிறைய காரியங்களை இழந்திருக்கிறேன், ஏராளமாக இழந்திருக்கிறேன். காரணம் என்ன? நான் இப்பொழுது கூட யோசித்து பார்க்குறேன், அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிக்கிறோம். கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்காமல் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்திருந்தால் 1 2 கொடுத்திருப்பார். அவர் அவருடைய ராஜ்யத்திற்கு பயன்படும்படியாக அதை பயன்படுத்தியிருப்பார். அதை அவருடைய ராஜ்யத்திற்கும் பயன்படுத்தாமல் எனக்கும் பயன்படுத்தாமல் கர்த்தருடைய காலத்திற்கு காத்திருக்காமல் நஷ்டமாக எல்லாம் போய்விட்டது. ஹல்லேலூயா. வேத சத்தியத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்னொரு காரியம், போராட்டம் உண்டு என்பதை முதலாவது பார்த்தோம். 2ஆம் காரியம், அழைத்தவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பது 2ஆம் காரியமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இரட்டை மனதாய் இருக்காதீர்கள். களைப்பை மேல் கையை வைத்தவர்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. ஜெப வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும், ஜெபிக்கிற வாழ்க்கை வேண்டும். நேரமும் காலமும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்மால் எதையும் வேகமாக ஆக்க முடியாது, ஸ்லோவாக ஆக்க முடியாது. ஹல்லேலூயா. போன வார செய்தியை நான் மறுபடியும் கேட்கணும், அதே நேரம் வருமா அப்படின்னா வராது. யூடியூப்பில் தான் போய் பார்த்துக்கணும் போன வார செய்தியை. கரெக்டாக இல்லையா? இந்த வாரத்தில் இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அதே தான் நடக்குமே தவிர, முன்னே தான் நாம் போக முடியுமே தவிர பின்னே நடக்கும் காரியங்கள் நமக்கு மறுபடியும் அந்த நேரம் வராது. அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே 12ஆம் வசனம் படிங்க. 1:12. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவர்களுமாக மனுஷரை தண்டிப்பேன். ஆண்டவர் யாரை தண்டிப்பாரா? இப்படி ஒரு கூட்டமான ஜனங்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நன்மையும் செய்வதில்லை தீமையும் செய்வதில்லை என்று நியூட்ரலாக போறாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் அந்த பக்கமும் போக மாட்டேன் இந்த பக்கமும் போக மாட்டேன், எல்லாருக்கும் சாதகமாக எல்லாருக்கும் ஈஸியாக வேத சத்தியத்தை எல்லாருக்கும் ஏற்றபடியாக சத்தியத்தை சத்தியமாக சொல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சத்தியத்தை சொல்வேன், ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்கிறார்கள். நியூட்ரலான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் பாதிப்பில்லை. யாருக்குமே பாதிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த உலகத்தில்? பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுலேயும் முக்கியமான ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? கர்த்தர் நன்மையும் செய்வதில்லை தீமையும் செய்வதில்லை என்று சொல்கிறவர்களே தண்டிக்க போகிறேன் என்கிறார். கணக்கு கேட்பன்றார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்படி தான் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இருந்தோம், அப்படியே போயிடணும். ரைட்டா? எதுவும் தெரியாமல் யாருக்கும் பாரமாக இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே போயிடணும். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த எண்ணத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஏன் தெரியுங்களா? உங்களால் சாதிக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் நிறைய வைத்திருக்கிறார்.
உங்களை வைத்து சில காரியங்கள் ஆண்டவர் கணக்கிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் செய்ய தைரியமான ஒரு ஆள் தேவைப்படுகிறது, துணிச்சலான ஒரு ஆள் தேவைப்படுகிறது, வைராக்கியமான ஒரு ஆள் தேவைப்படுகிறது. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு வைராக்கியம் இல்லை, கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு துணிச்சலான ஆட்கள் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால், ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சொல்லிவிட்டால், வேத சத்தியத்தில் இருக்கிறதை அப்படியே சொல்லிவிட்டால் சபையில் ஆட்கள் வரமாட்டார்கள் என்ற பயம் இருக்கிறது. நான் கேட்குறேன், வேத சத்தியத்தில் இருக்கும் செய்திகளை அப்படியே சொல்லாமல் புரட்டி போட்டு ஜனங்களுக்கு சாதகமாக ஒரு செய்தி சொல்வதால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவத்தை விட்டுவிட்டு திரும்பியும் அவருடைய மார்க்கத்திற்கே போய்விடுகிறார்கள், அவருடைய மார்க்கத்துக்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் உண்மை இல்லை என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிடத்தில் உண்மை இல்லை, சபையில் உண்மை இல்லை என்று நடந்து கொள்கிறார்கள். சபையில் சண்டை இருக்கிறது, சபையில் பொறாமை இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் எதுவும் பெரும் வித்தியாசமான ஆட்கள் கிடையாது, போதகர்கள் ஒன்றும் வித்தியாசமான ஆட்கள் கிடையாது, அவர்கள் எல்லாம் நம்மளை போல்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கில் ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு கடமை இருக்குல்ல. இந்த சபைக்கு வரோம், கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாரும் செய்வதை போல நீயும் செய்தால், எல்லாரும் செய்வதை போல நானும் செய்வேன் என்று சொன்னால், கிறிஸ்தவனே உன்னை அழைத்த ஆண்டவருக்கு நீ எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர், கர்த்தர் நல்லதையும் செய்யறதில்ல, கர்த்தர் தீமையும் செய்யறதில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதும் இல்லை, ஆண்டவர் என்கிட்ட எடுக்கிறதும் இல்லை. இப்படி ஆண்டவரை உப்புச்சப்பு இல்லாமல் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் உங்களை வாந்தி பண்ணி போட்டு, வாமிட் பண்ணி போட்டுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுநிலையாக கிறிஸ்தவன் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நடுநிலையாக கிறிஸ்தவன் இருக்க முடியாது. ஒன்று உலகத்தின் பக்கம், சுயத்தின் பக்கம், பிசாசின் பக்கம் நீ நின்றுதான் ஆக வேண்டும். இல்லை, நான் எனக்கு இது ஆவாது என்றால், நீ கிறிஸ்தவனாய் இருக்கிறாய் என்றால் கர்த்தருடைய பக்கமாய் வைராக்கியமாய் வேத சத்தத்தை மாறாமல் வைராக்கியமாய் கர்த்தருடைய பிள்ளையாக நீ நிற்க வேண்டும். அப்பொழுது உனக்கு போராட்டம் இருக்கும், போராட்டத்தை சந்திக்க வேண்டும், ஜெபம் உள்ள வாழ்க்கை வேண்டும், முழங்காலிட்டு அழுது ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், வேதம் படிப்பதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்ற வேதத்தை படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், உன் வாழ்க்கையை கர்த்தருக்காக வைராக்கியமாய் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இரட்டை வேடமாய் இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை. அதை தான் கடைசியாக அந்த 12ஆம் வசனத்தில் எச்சரிக்கையாக சொல்கிறார், ஆண்டவர் நல்லதையும் செய்யலை கெட்டதையும் செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் நன்மையான காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார். என்றைக்கும் ஆண்டவர் நன்மைகளை, நீதிமான்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிப்போம் பாருங்க. அடுத்தது இந்த 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் படிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 2ஆம் அதிகாரம் நீங்க எதை படிச்சீங்க? ஜெபனியா 2ஆம் அதிகாரம் நம்ம ஒரே புத்தகத்தை தான் பார்த்துன்னு இருக்கோம், ரைட்டா? ஜெபனியான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவர் 3 காரியங்களை தேடுங்கள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல. என்ன 3 காரியங்களை தேடுங்கள் என்று?
தேசத்தின் காரியங்களை என்ன 3 காரியங்களை? சீக் த லார்ட், கர்த்தரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நியாயத்தை தாழ்மையை தேடுங்கள் என்ற ஹியூமிலிட்டி. சீக் த லார்ட், சீக் ரைச்சியஸ்னஸ் அண்ட் சீக் ஹியூமிலிட்டி. ஹல்லேலூயா. 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேட வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்றால் முதலாவது காரியம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப எளிமையான சத்தியம்தான், ஆனால் இதுதான் வேத சத்தியம். நீங்கள் உலகத்தின் காரியங்களை, பணத்தை தேடிக்கொண்டு, உலக இன்பங்களை தேடிக்கொண்டு, உலகத்தின் நன்மைகளை தேடிக்கொண்டு ஓடிப்போனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ என்னை தேடி வா என்கிறார். சீக் ye first the kingdom of God. கர்த்தரை முதலாவது உங்கள் வாழ்க்கையிலே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறோம் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை முதலாவது நீங்கள் தேடி வந்தால் பாருங்க, இது வரைக்கும் உபவாசித்து முழங்காலிட்டு ஜெபித்து உபவாசித்து கேட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். உபவாசித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அழுது ஒன்றை கேட்கிறோம் என்றால் அதை ஆண்டவர் செய்யாமல் இருந்ததே கிடையாது. அடம் பிடித்து எது வேணாலும் வாங்கிக் கொள்ளலாம் ஆண்டவரிடத்தில். ஆனால் அது நமக்கு உகந்ததா, நமக்கு சரியானதா என்று பார்க்கும் பொழுது அது ஆண்டவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டால், அவருடைய காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டால் அது சரியானது. கரெக்டா இல்லையா? இப்போது ஸ்கூலுக்கு போகிற 10 வயசு குழந்தைக்கு மொபைல் கேட்குறாங்க, நான் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்னா நீங்கள் கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? வீட்டில் வேணால் ஒரு 10 நிமிஷம் பாரு மொபைலை, கேம்ஸ் எதாவது ஆனோன்னா பாருன்னு சொல்லி கையில் கொடுப்போமே தவிர, நான் எனக்குன்னு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு கேட்டால் நாம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த பொருள் பயன்படுத்துவதற்கு எளிமையாக இருந்தாலும், அதில் நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்தாலும், இந்த மொபைல் ஃபோனை குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஏற்ற காலத்தில் ஒரு காலேஜுக்கு போகும்பொழுதோ வேலைக்கு போகும்பொழுதோ இந்த அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை வாங்கி தருகிறோம். ஏன்? வேண்டாம்னு சொன்ன ஒரு நாக்கு, வேண்டாம்னு சொன்ன ஒரு நாம் அதே மொபைலை மறுபடியும் வாங்கி தருகிறோம். ஏன் வாங்கி தருகிறோம்? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது வேற. நான் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுக்க மாட்டார்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான். இந்த 3 காரியங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் முதலாவது கர்த்தரை தேடுங்கள். சீக் ye first the kingdom of, கர்த்தரை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் என்கிறார். 2ஆம் காரியம் பார்த்தோம் என்றால் அவருடைய நீதியை தேடுங்கள், ரைச்சியஸ்னஸ். அவர் நீதியின் தேவன். ஒரு நீதிமானாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளை, யார்ப்பா அந்த பையன் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறானே, இவ்வளோ அயோக்கியம் தவனம் பண்ணுறானே அப்படின்னு கேட்டால், என் பையன் தாங்க, சூப்பராக இப்போ கெட்டவத்தில் பயங்கரமாக பேசுவான், அடித்தடி தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது எல்லாமே அவன் தான் செய்வான், அது பாருங்க நம்ம பையன் தான் அவன் அப்படின்னு பெருமையாக நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். ரைட்டா இல்லையா? நீதியை விரும்புகிற பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளும் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதை தான் விரும்புவார்கள். அதை தான் ஆண்டவரும் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதால் நீதியை தேடுங்கள் என்கிறார். உலகத்தில் 3 காரியம்தான் ஆண்டவர் நீங்கள் தேடி போங்கள், கண்டடைவீர்கள், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார் என்று 3 காரியம்தான் சொல்கிறார். 1 கர்த்தரை தேடுங்கள், 2வது நீதியை தேடுங்கள், ஏனென்றால் நீங்கள் நீதிமானாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். 3ஆம் காரியம் என்னவென்றால் மனத்தாழ்மையை தேடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனத்தாழ்மை என்றது, மனத்தாழ்மை நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு பொறுத்த வரைக்கும் மனத்தாழ்மை என்ன அப்படின்னா, சீப்பான ஒரு ட்ரெஸ்ஸு, கரெக்டாக இல்லையா, சாதாரண ஒரு செருப்பு,
ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ஒரு காரியம். எதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதெல்லாம் குறைச்ச விலையில் வாங்கினா அது மனத்தாழ்மை என்று யோசிக்கிறோம். இது தவறான காரியம். மனத்தாழ்மை என்பது உன் இருதயத்தில் அகங்காரமாய் இருப்பது, ஈகோவாய் இருப்பது, ஒரு காரியத்தை விட்டு கொடுக்காமல், கர்த்தருக்காக விட்டு கொடுக்காமல் இழுத்து பிடித்து கொண்டு இருக்கிறாய் பத்தியா, அதுதான் மனத்தாழ்மைக்கு எதிராய் இருப்பது. ஹல்லேலூயா. நீ போடுகிற ஆடையை ஆண்டவர் பார்ப்பதில்லை, நீங்கள் போடுற கண்ணாடியோ வாட்சோ ஆண்டவர் பார்ப்பதில்லை. அதெல்லாம் வெளிப்புறமாய் இருக்கிற ஒரு காரியம். நல்ல ஆடைகளை போட்டுக்கொள்ளுங்கள், நல்ல வாகனங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், நல்ல காரியங்களை சாப்பிடுவது, நல்ல காரியங்களை சாப்பிடுங்கள். அதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது அது தாழ்மை. அப்படியே எளிமையாக நாங்கள் எங்கள் வீட்டில் கஞ்சி தான் சாப்பிட்றோம், எங்கள் வீட்டில் இட்லி தான் சாப்பிட்றோம், இது மனத்தாழ்மை கிடையாது. ரைட்டா? மனத்தாழ்மை என்பது ஒருத்தரை மன்னிக்காமல் சுற்றி நிற்கிங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இன்னும் கூட சில பேரை மன்னிக்காமையே சுற்றி நிற்கிங்க மனசில். அவனை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் மனத்தாழ்மைக்கு எதிரானது. ஒரு ஈகோவில் சுற்றுற பார்த்தீங்களா? அவன் வரட்டும் என்கிட்ட, அவங்க வரட்டும் நம்மக்கிட்ட, நம்ம ஏன் அவங்ககிட்ட போகணும்? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இல்லையா, நமக்குன்னு ஒரு இது இல்லையா, நம்ம ஏன் அங்கே போகணும் சொல்கிறோம் பார்த்தீங்களா? மனத்தாழ்மை இல்லாத இடம் அது. பெருமையான காரியம். எதை எடுத்தாலும் பெருமையாக பேசுறது. நான் இது வாங்கினேன், இது எனக்கு, இது எங்கள் வீட்டில் அது படிக்கிறாங்க, அந்த இது எங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, இது நான் நேற்று தான் இதை வாங்கினேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன். சர்ச்சில் வேலை செய்கிறது கூட, சர்ச்சில் நான் அதை தொடச்சேன், இதை தொடச்சேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், பாஸ்டருக்கு நான் அதை கொடுத்தேன், நான் காணிக்கை இவ்வளோ போட்டேன். இது எல்லாம் மனதை பெருமையாக வைத்து கொள்ளும் இடம் கர்த்தருக்கு விரோதமான செயலாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மனத்தாழ்மை வேணும் மகளே, வேண்டும் மகனே என்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் கர்த்தரை நீங்கள் தரிசிக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் நம் வாழ்க்கையில் நாம் செய்கிறோம் என்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த செப்பனியா புத்தகத்தை இந்த வாரம் முடிக்க முடியாது போல இருக்குது. நான் பார்க்குறேன், இங்கிலீஷ் சர்வீஸில் முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வசமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் நல்ல தெளிவாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த வசனத்தை, ரைட்டா? வேதத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. God will restore your fortune. உங்கள் சிறையிருப்பை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் போராட்டத்தை, உங்கள் எது இருந்தாலும் மறுபடியும் உங்களை எழுப்பி கட்டுவார் என்பதுதான் இந்த வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் காரியம், யூதா அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் செழிப்பான இடங்களில் நடப்பார்கள். நாளைக்கு நடக்குமா? ஆண்டவர் அதை சொல்லவில்லை. ஆண்டவர் நான் நடத்துவேன் என்கிறார். விசுவாசத்தில் நீ நடக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை செழிப்பான இடங்களில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. He will walk you through the pastures அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ செழுமையான பூமியில் ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நீ God will take, He will restore their fortune போட்டிருக்கு. அது தமிழில் படிங்க. அது கடைசியா அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். ரைட்டா? தமிழில் சிறையிருப்புன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ஃபார்ச்சூன்ஸ்னு போட்டிருக்கு. ரைட்டா? ஆண்டவர் மறுபடியும் நீங்கள் இழந்து போன காரியங்கள், நீங்கள் விட்டுவிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் உங்களிடத்தில் தருவார் என்பதுதான் அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிடுவதில்லை, ஆண்டவர் வழிநடத்துகிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் யூதாவின் பிள்ளைகளாக இருக்கிறவர்களை, நாமெல்லாம் யூதாவின் பிள்ளைகள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யூதாவின் கோத்திரத்தில் இருக்கும் பிள்ளைகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின்
இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாமெல்லாம் யூதாவின் பிள்ளைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் இந்த செப்பனியா புத்தகத்தை நான் இங்கிலீஷ் சர்வீஸில் முடிக்க பார்க்குறேன். வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் இந்த 7ஆம் வசனம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், மறுபடியும் உயர்த்துவார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை செய்வீர்களா? கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. இதோ செய்து விடுவார், அதோ செய்து விடுவார் என்று சத்தியத்தை சொல்லும் ஜனங்களை நம்பாதீர்கள். காத்திருப்பது, கர்த்தர் உங்களை காத்திருக்க சொல்கிறார், கர்த்தர் உங்களை காத்திருக்க சொல்கிறார். ஏற்ற நேரத்தில் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் ஐ வில் ரிட்டர்ன் யுவர் ஃபார்ச்சூன்ஸ் என்கிறார். மறுபடியும் நீங்கள் இழந்து போன காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரையே தேடுங்கள், சீக் தி லார்ட். கர்த்தரையே தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று கர்த்தர் நம்மை நோக்கி சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி ஜீவியுங்கள், கர்த்தரையே நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். நீதிமானை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அகல பாதையில் போவாதீர்கள். நல்லாதான் இருக்கும், ஆனா அந்த அகல பாதை நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. குறுகிய பாதை இருக்கிறது. கிறிஸ்தவனே, குறுகிய பாதை தான் உன்னுடைய வழி. ஏங்க இப்படி சொல்றீங்க? அதுதான் வேத சத்தியம் மகளே, அதுதான் வேத சத்தியம் மகனே. குறுகிய பாதையில் தான் நீ போக வேண்டும் என்பது வேத சத்தியம். கர்த்தர் உன்னோடு வருவார். அகல பாதையில் கர்த்தர் இல்லாமல் போக போகிறாயா, இல்ல குறுகிய பாதையில் கர்த்தருடன் போக போகிறாயா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் போராட்டம் உண்டு, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. உன்னை வழி நடத்துவேன், காப்பாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில்
எங்களோடு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுவிங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க ஆண்டவரே. குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்து, தன்னுடைய வாழ்க்கைக்காக, எதிர்காலத்திற்காக, பண கஷ்டங்கள் மாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கும் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, விடுதலை உண்டாக்குங்க, விடுதலை உண்டாக்குங்க அப்பா. கட்டுகள் உடையட்டும், சங்கிலிகள் உடையட்டும், விடுதலையை கொடுங்க ஆண்டவரே தேவரே. ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் விடுதலையை கொடுங்க. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷத்தை தாங்க. ஹல்லேலூயா கர்த்தாவே தேவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் விடுவிக்கிற ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் நம்மோடு இருக்கிறார். வழிநடத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவான அன்பும், பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord.